தியானித்து நம்ம முடிக்கலாம். எசேக்கியேல் எழுதின எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரத்தை நாம் எடுத்து வரலாம். இந்த நாளிலும் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனுடைய 36வது அதிகாரத்தை ஒன்றிலிருந்து கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். இந்த வார்த்தைகளை நான் கடந்த வாரம் தியானிச்ச போது எனக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி அது பிடித்தது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசிக்கும் போது தேவனுடைய ஆவியானவர் அந்த காரியங்களை அவர் எனக்கு அப்படி விளக்கி காட்டினார். நான் சொன்னேன், ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது எனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி, அந்த உங்களுடைய அந்த புரிந்து கொள்ளுதல், ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களுக்கு அது இருக்குமா? நான் அதை அவங்களுக்கு எப்படி ஆண்டவரே போதிக்க முடியும் அப்படின்னு நான் ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, நீ போய் பிரசங்கம் பண்ணு. நான் உன் கூட எப்படி அக்னியா இருந்தேனோ அது போல அந்த சபையிலையும் அவங்க எல்லாரும் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த பகுதியை எப்படி வியாக்கியானம் பண்ணணும், எப்படி விலைக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு உள்ள இருக்கு. ஆனா வெளியே அவ்வளவு என்னால பேச முடியல. ஆனா ஆவியானவர் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லா கண்கள் மூடும். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் உங்களுடைய ஜனங்களிடத்தில் பேசின அந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் வாசிக்கும் போது அதை வாசிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் மேலும் நீர் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென். மற்ற ஜனங்களுடைய கண்களை, ஜனங்களுடைய எண்ணங்களை திருடுகிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இந்த ஆலயம் முழுவதும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆவியானவரே நீங்க பலப்படுத்துங்க, நீங்களே உதவி செய்யுங்க, அவங்களுக்கு நன்மைகளை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு முக்கியமான தீர்க்கதரிசன புத்தகம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் வேறு எந்த புத்தகத்துக்கும் ஒரு மேற்கோள் இருக்கிறார். நீங்க புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்துல இப்படி எழுதியிருக்கு, மத்தேயு சுவிசேஷம், மார்க் இப்படிலாம் வரும்போது ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படின்னு நிறைய மேற்கோள்கள் காட்டியிருப்பாங்க. பரிசுத்த அப்போஸ்தலர்கள் நிறைய கொரிந்தியருக்கு எழுதும் போது, ரோமருக்கு எழுதும் போது, இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் பழைய ஏற்பாடுடைய நிறைய சங்கீத புஸ்தகங்கள், இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் விலகி அவங்க காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தினுடைய காரியம் மட்டும் மற்ற புத்தகத்துல என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்கிறார். இவர் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி எசேக்கியேல். எசேக்கியேலுடைய பேரே மொத்த வேதாகமத்துல 2 தடவை தான் வரும். இந்த எசேக்கியேல் அதிகாரத்துல கூட மொத்தம் எத்தனை வரும்? 2 தடவை தான் இவர் பேர் வரும். மத்த பொருளாம் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுவாரு, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசன முறை என்று அப்படி ஆண்டவர் சொல்லுவார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக 593 571 வரை இந்த காரியங்கள் நடந்திருக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு அடுத்து என்ன புத்தகம் வரும்? எசேக்கியேலுக்கு அடுத்து தானியேல் வரும். இந்த தானியேலும் எசேக்கியேலும் கிட்டத்தட்ட சமமான ஒரு ஆண்டுகள்ல நடந்ததாக சொல்லப்படுது. தானியேலுடைய அரண்மனைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி போய் வந்ததாக கூட அங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். இதுல என்ன எழுதியிருக்காருன்னா, நீங்க 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்போ ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க தரிசனம் மூலம் யாரோட பேசுறாரு? எசேக்கியேல் மூலம் யார்கிட்ட பேசுறாரு?
இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மலைகளுக்கு பேசுறார். கவனமா நீங்க கேட்கணும். 1ஆம் அதிகாரத்துல இருந்து 15ஆம் அதிகாரம் வரை தேவன் மலைக்கு பேசுறாரு. மலை, இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற மலை, அதுல இருக்கிற குன்று, அதுல இருக்கிற மேடு, அதுல இருக்கிற ஆறுகள், அதுல இருக்கிற பட்டணங்கள், அதுல இருக்கிற விளைநிலங்கள், மண்ணு, இதெல்லாம் பார்த்து அங்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஏன் தேவன் அந்த நாட்டில் உள்ள மலைக்கும் மண்ணுக்கும் அதுல இருக்கிற மரத்துக்கும் அதுல இருக்கிற பயிர்களுக்கும் அதுல பாழாய் கிடக்கிற பட்டணங்களுக்கும் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்றால், இஸ்ராயேல் மக்கள் ஒரு நாட்கள்ல தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் மற்ற தேசங்களுக்கு அங்கே சிதறடிக்கப்படுகிறார்கள். இந்த அதிகாரத்தில் இப்போ சிதறடிக்கப்பட்ட அந்த இஸ்ராயேல் மக்கள் பல நாடுகளில் இருக்கிற மக்களை தேவன் தன்னுடைய அவருடைய சொந்த நாட்டுக்கு இப்போ கூட்டிட்டு வர போறார். கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த சொந்த நாடு எப்படி கிடக்கு? பாழாய் கிடக்கு. அது ரொம்ப மோசமான சூழ்நிலையில கிடக்கு. அப்போ அந்த மக்களை அங்கிருந்து குடிபெயர்ந்து இங்க கொண்டு வரணும்னா பட்டணம் எப்படி இருக்கணும்? நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். அப்படின்னாதான் நம்ம வீடு கட்டி முடிச்ச பிறகு போய் பால் வைக்குமா, இல்ல முதல்ல போய் இருந்துகிட்டு வீட்டை கட்டுவோமா? ஒரு இடத்தை தெரிவு பண்ணி அந்த வீட்டை கட்டி அளவு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம போய் குடிபெறுவோம். அது போலதான் இஸ்ராயேல் மக்கள் தாம் வாழ்ந்த தேசத்தை விட்டு அடுத்த தேசத்துல அடிமைத்தனத்துல அந்நியராய் கிடைக்கிற ஜனங்களை அவர் கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த அவருடைய சொந்த தேசத்துடைய மலைகளை பார்த்து, அந்த கட்டடத்தை பார்த்து, மண்ணை பார்த்து, அந்த ஆறை பார்த்து, பள்ளத்தாக்க பார்த்து, மேடுகளை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என் ஜனங்கள் அங்கிருந்தே வருகிறார்கள், அதற்கு நீ மலையே நீ ஆயத்தப்படு, மண்ணே நீ ஆயத்தப்படுங்கிற மாதிரி அவர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஏன் இந்த மக்கள் தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து அவங்க அடிமைப்பட்டு அவங்க வேற இடத்துக்கு போனாங்கன்னா, நீங்க எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையாலும் தங்கள் கிரியையாலும் தீட்டுப்படுத்தினார்கள். என்ன செஞ்சாங்களா? தன்னுடைய சொந்த தேசத்தில் இருக்கும்போது அவங்க தன்னுடைய காரியங்களை கொண்டு அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அந்த தேசம் தீட்டுப்பட்டது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூரஸ்திரியின் தீட்டை போல இருந்தது. 18 ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் அதை அவர்கள் விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தின நிமித்தம் நான் என் உக்கிரத்தை அவங்க மேல ஊற்றினேன். தேசத்துல இருக்கும்போது அவங்க தேசத்தை தீட்டுப்படுத்துறாங்க, ரத்தம் சிந்தப்படுது, வட்டிக்கு வாங்குறாங்க, வட்டிக்கு கொடுக்கறாங்க, அடிமைப்படுத்துறாங்க, பலவந்தப்படுத்துறாங்க, ஏழைய ஒடுக்குறாங்க. ரொம்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். விக்கிரகத்தை கொண்டு வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் அந்த விக்கிரகத்தை வழிபடுறாங்க. தேவனுக்கு கொடுக்கறத மகிமைய மனிதர்களுக்கு கொடுக்கறாங்க. இப்படி அங்க நடக்குது. 19 சொல்லுது, அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து தேசங்களை துரத்தி விடப்பட்டார்கள். அவர்களுடைய கிரியைகளின்படியும் அவர்களை நியாயந்தீர்த்து அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போன போது அவர்கள் அந்த ஜனங்கள் அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய ஜனங்கள் வந்தவர்கள் என்று சொன்னதினால் இப்போ தேசத்துல அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போது ஆண்டவர் அவங்கள அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்போ வாரம் புறஜாதியா வாரம் பக்கத்துல இருக்கிற நாட்டுக்காரெல்லாம் வந்து என்ன செய்யறான்? அந்த தேசத்துல வந்து எல்லாத்தையும் அடிச்சு அங்க ரத்தம் சிந்தி அங்க ஒரு பெரிய காரியம் அங்க நடந்தது. நீங்க அது 35 1 வாசிங்க, 1 2 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை
சேயீர் மலைக்கு நேராக திருப்பி சேயீர் மலைக்கு நேராக இங்க சொல்லப்பட்டிருக்குது. சேயீர் மலையில யார் வந்தாங்கன்னா ஏசாவின் சந்ததிகள் வந்தாங்க. யாரு? ஏசா யாரு? யாக்கோபுக்கு அண்ணன். இப்போ இவங்க சேயீர் மலையில வாழ்ந்த மக்கள் யாரு? இஸ்ராயேல் மக்களுக்கு அண்ணன். அவங்களுடைய மூதாதையர் ஏசாயா அந்த வாழ்ந்தாங்க. நீங்க ஆதியாகமம் 36:9 வாசிங்க. ஆதியாகமம் 36:9. சேயீர் மலையில யார் வாழ்ந்தா? ஏசா. அவங்க ஜனத்துக்கு என்ன பேரு? ஏதோமியர் ஒரு பெரிய கூட்டம். அவங்க தான் அந்த நாட்கள்ல வாழ்ந்தாங்க. இப்போ அவங்கள பத்தி மல்கியா 1:2 சொல்லப்பட்டு இருக்குது. வாசிங்க மல்கியா ஏதோமியர் பத்தி. மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். இப்போ யாக்கோபை சிநேகிச்சுட்டு ஏசாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறாரு. 3 சொல்லுது, ஏசாவை நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாடும், அவனுடைய சுதந்திரத்தை மாக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனால் பானாவளை திரும்ப கட்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் சின்ன வெள்ளம் ஜாதி என்றும் சொல்லப்படுவார்கள் என்றார். அப்போ இந்த ஏதோமியர் இருக்காங்கல்ல, இந்த ஏதோமியர் தான் இஸ்ராயேல் மக்கள் பக்கத்துல இருக்காங்க. இப்போ மற்ற பிரஜாதியார், மற்ற அமலேக்கியர், மற்ற அம்மோனியர் இவங்கெல்லாம் இந்த இஸ்ராயேல் மக்கள்கிட்ட சண்டை போடும்போது ஏதோமியர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்குது. 5ஆம் வசனம் 35:5 வாசிங்க. நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை அவர்களை சிந்தனபடியால். இவங்க யாரு? இந்த ஜனம் யாரு? ஹலோ, மேல இப்பதானே சொன்னேன். ஏசாவின் சந்ததி யாரு? ஏதோமியா. இவங்க யாரு? ஏசாயின் சந்ததி. இவங்க பழைய பகைய உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பழைய பகை நடந்தது? யாக்கோபு ஏசாவை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டானா? இந்த பகையை இவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம தகப்பன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா செல்வத்தையும் இவன் வாங்கிட்டானேன்னு அந்த பகையை வச்சு மத்தவன் சண்டை போடும்போது இவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய கூர்மையான ஆயுதத்தால அந்த பட்டணத்துல இஸ்ராயேல் மக்களுடைய ரத்தத்தை சிந்துறதுக்கு ஏதோமேல் ஒரு பெரிய காரியமா இருந்தாங்க. அதான் ஆண்டவர் அவங்கள ஒரு என்னன்றைக்கு நான் கோபப்படுகிற இந்த ஜாதின்னு சொல்லி அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. சரியா? இப்ப இஸ்ராயேல் மக்கள் இப்படி கொல்லப்பட்டு தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து எங்க வந்துட்டாங்க? வேற தேசத்துக்கு போயிட்டாங்க. வேற தேசத்துக்கு. இப்ப தூத்துக்குடியில நம்ம இருக்கோம், சில காரியங்கள் நடந்து முடியாம எங்க இருந்து என்ன செய்யறாங்க? வேற கோயம்புத்தூர், சென்னை இப்படி போன மாதிரி இஸ்ராயேல் மக்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து எங்க போயிட்டாங்க? எல்லா நாடுகளுக்கும் பறந்துட்டாங்க. தமிழன் இல்லாத நாடே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூதர்கள் இல்லாத நாடே கிடையாது கூட சொல்லலாம். யூதர்கள் நம்ம தேசத்துல இருக்காங்க. எங்க இருக்காங்க? பாம்பேல இருக்காங்க. சரியா? அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு. இப்போ இப்படி சிதறடிக்கப்பட்டாங்க. ஏன் ஆண்டவர் இவங்களை சிதறடிச்சாருன்னா, அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத செய்யும் போது ஆண்டவர் அவங்களை இப்படி ஒப்பு கொடுத்துட்டார். சரியா? சரி, இப்போ இவங்க அந்த 20ஆம் வசனம் சொல்லுது, 36:20 சொல்லுது, அவர்கள் புறஜாதியிடத்தில் போன போது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து சொன்னதினால் ஆண்டவருடைய நாம பரிசுத்த குலைச்சலானது. ஏன் பரிசுத்த குலைச்சலானதுன்னா, இவங்க கடவுளுடைய பிள்ளைங்கப்பா, இவங்க தேவன் இவங்களை எப்படிலாம் வழி நடத்தினார்
சொன்னாரு, இவங்க பெரிய யுத்த வீரர்கள், எந்த பட்டணத்தையும் ஈஸியா பிடிச்சிருவாங்க, இவங்க கடவுளுடைய ஜனங்கள். ஆனா இவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ தெரியலையா, கடவுள் அவங்க சொந்த தேசத்துல இருந்து இங்க நம்ம தேசத்துக்கு இவங்களை விரட்டி விட்டாரே அப்படின்னு புறஜாதிகள் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லும் போது ஆண்டவருடைய நாமம், அவர் சொல்றாரு, என் நாமம் எனக்கு உரிய நீங்கள். நாமளா யாரு? அவருடைய ஜனங்கள். ஆனா சில சூழ்நிலையில நாம இப்படி இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கை மாறும்போது அந்த ஜனங்கள், இவங்க கடவுளுடைய ஜனங்கள்ப்பா, இவங்க நல்ல ஜனங்கள், ஆனா என்ன காரியம் தெரியல, இவங்களுக்கு இப்படி வந்துட்டேன்னு ஏதோ ஒண்ணு அவங்க சொல்லும் போது ஆண்டவர் நாமம் அங்க யோசிக்கணும். அதுக்குதான் சொல்றாரு ஆண்டவர், அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே இறங்குவேன் சொல்லுயா. எங்கெல்லாம் தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு பரிசுத்த குலைச்சல் ஏற்படுகிறதோ அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் உடன்படிக்கை நினைச்சு அவர் என்ன செய்வாராம், இறங்குவார். அப்படித்தான் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் இறங்கினார். அப்போ சிதறடிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய சொந்த தேசத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வரும்போது அங்க அந்த தேசத்தில் உள்ள அந்த மலைகளை பார்த்து மண்ணை பார்த்து தான் அங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்போ அந்த பட்டணத்தை ஆண்டவர் எப்படி ஆயத்தப்படுத்துறாரு? தீர்க்க தரிசனத்தின் மூலம் தேவன் தாம் வாழ போகிற அந்த ஜனங்களை, வருகிற அந்த ஜனங்களுக்கு தாம் குடியிருக்க போகிற அந்த பட்டணத்தை ஆயத்தப்படுத்துறார். இப்போ இதனுடைய இந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுல 2ஆம் வசனம் வாசிங்க. 36:2. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், பகைஞன் உங்களை குறித்து பகைஞன் என்ன சொன்னா, நித்திய மேடுகள், உயர்ந்த பட்டணம், செழுமையான பட்டணம், பெரிய மலைகள் இருக்கு, அங்க போனா பாலும் தேனும் ஆறாவோடு ஒரு பட்டணம், எல்லாம் யாருக்கு ஆயிட்டு? எங்கள் வசமாயிட்டு. யாரு சொல்றா? புறஜாதியார் சொல்றாங்க, ஏதோமியர் சொல்கிறார்கள், அம்மோனியர் சொல்கிறார்கள், மோவாபியர் சொல்கிறார்கள், எல்லாத்தையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? பிடிச்சிட்டோம். அப்படி நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இப்போ தேவ அந்த ஜனத்தை, இஸ்ராயேல் கடவுளுடைய சொந்த ஜனத்தை இந்த புறஜாதிகள் வந்து அவங்க இருக்கிற இடத்தை பாழாக்கி நாசம் பண்ணி அந்த ஜனத்தை எல்லாம் யாருக்கு சொந்தமாக்கி கொண்டாங்க? புறஜாதிகள் சொந்தமாக்கி கொண்டாங்க. உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து வீழ்கிறபடியினால் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறு மாணவர்கள் ஆனபடியா. அவதூறு வாயாடிக்கு என்ன செஞ்சுட்டு பேச்சு கிடைச்சிட்டு போச்சு. பெரிய பட்டணம், நல்ல பெரிய பட்டணம், அவங்க நல்ல வாழ்ந்த பட்டணம் நம்ம கைக்கு வந்துச்சு. வாயாடிக்கு ஒரு சின்ன வார்த்தை கிடைச்சா போதும். அப்படித்தானே? தேவ ஜனத்துக்கு ஒரு சின்ன கிடைச்சா போய் தெருக்குள்ள கொண்டடிச்சுட்டு வந்துருவோம். அப்படி இப்படி அப்படித்தான் ஜனங்களுக்கு அவதூறா போயிட்டாங்க. யாரு? இஸ்ராயேல் மக்கள். இப்போ ஆண்டவர் அந்த மக்கள் கூட பேசல, யார் கூட பேசுறாரு? மலையை பார்த்து, மண்ணை பார்த்து, அந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக்கிட்டு, இந்த பட்டணம் நீ இவனுக்கு சொந்தமான பட்டணம், அவனுக்கு சொந்தமா போயிட்டியா அப்படின்னு அங்க பேசுறாரு. கீழே 4ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், மலைகளுக்கும் மேடுகளுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? மலைக்கு, ஆறுகளுக்கு, பள்ளத்தாக்குகளுக்கு, மேடுகளுக்கு, பாழாய் கிடக்கிற பட்டணங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு.
உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளை பொருளா நீங்க போயிட்டீங்க, ஒரு பரியாசமா நீங்க எல்லாம் மாறிட்டீங்க. அடுத்து சொல்றாரு, சொல்லுகிறார் அவங்க முழு சந்தோஷமா என்ன செஞ்சாங்க, இன்னொருத்தவங்களுக்குள்ளத சொந்த வசமா கொண்டுட்டாங்க. இஸ்ராயல் மக்களுக்குள்ள பட்டணத்தை முழு சந்தோஷமா இன்னொருத்த சொத்தை ஒரு சந்தோஷமா நம்ம எடுக்கலாமா? புறஜாதிகள் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மக்களை விரட்டி விட்டு அந்த பட்டணத்தை தனக்கு சொந்தமாக்கிட்டாங்க. மட்டுமல்ல, அவங்க ரொம்ப கர்வம் கொண்டாங்கன்னு அதுல பைபிள் எழுதிருக்கு. அப்படிதான் இருக்கு. முழு இதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக அந்த பட்டணத்தை நியமித்து கொண்டுட்டாங்க. அது சொல்லிருக்கு, ஏதோம் எழுதியிருக்கா, ஏதோம் அனைத்துக்கும் விரோதமாகவும் ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிய போயிடுது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனத்தை பச்சித்த அந்த ஏதோமியர் புறஜாதிகள் மேல நான் என் கோபத்தை காட்ட போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த மலையை பார்த்து, பள்ளத்தாக்க பார்த்து, மேடை பார்த்து, பாழாய் கிடக்கிற பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் பேசுறார். அதுக்கடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆகையா தீர்க்க தரிசனம் உரைத்து பள்ளத்தாக்களுக்கும் என்னவென்றால் இப்போ புறஜாதிகள் பண்ணின எல்லா அவமானத்தையும் அவருடைய சொந்த தேச சுமக்கு. நாம சில வேலையில சில காரியத்துல மாட்டிக்கிற மாட்டோம், ஆனா அவங்க நிமித்தம் நாம சில நேரத்துல என்ன செய்வோம், அவமானத்தை சுமப்போம். இன்னொருத்த சுமக்க வேண்டியது யார் சுமப்பான்? தேவ ஜன ஜபக்கு, அந்த பட்டண ஜபக்கு, அந்த மலை அவமானத்தை நிந்தைய அது சுமக்கிறதுனால ஆண்டவர் அங்கு நான் எரிச்சு நான் என் நுக்கிரகத்தினால் பேசினேன், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்து. இப்ப சொல்ற ஆண்டவர், நான் என் கரத்தை என்ன செய்ய போறேன், உயர்த்த போறேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் அவங்க தான் அவமானத்தை நிச்சயமா என்ன செய்வாங்க, சுமந்தே ஆவாங்க. எந்த நோக்கோடு என் பட்டணத்தை வந்து என் ஜனங்களை அடிச்சு இந்த பட்டணத்தை சொந்தமாக்கினாங்களோ அவங்க நிச்சயமா அவங்களுக்குள்ள அந்த பலனை, அந்த அவமானத்தை அவங்க கண்டிப்பா சுமப்பாங்க. யாரு? புறஜாதியா சுமப்பாங்க. நான் பேசும்போது இதனுடைய கருத்தை நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும். புரியுதா? இதுல ரெண்டு கருத்து இருக்கும். புரியுதா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதை பார்க்கணும்னா, நமக்கு முன்னாடி இஸ்ராயல் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க இப்படிலாம் நல்லா செஞ்சாங்க, கெடுதல் செஞ்சாங்க, அதெல்லாம் பார்த்து இந்த கெடுதல் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, நம்ம நல்லது செய்யணும். ஆண்டவர் இவங்களுக்கு இப்படி செஞ்சாலும் இப்படி ஒரு வாய்ப்பு ஆண்டவருக்கு கொடுத்தாருல்ல, அப்ப அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டுங்களா, அது போல நாமளும் நம்ம வாழ்க்கையில அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரியா? இப்ப சொல்றாங்க ஆண்டவர் இஸ்ரவேல் மலைகளை பார்த்து சொல்றார். இங்க பாருங்க, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். யார்கிட்ட பேசுறாரு? இஸ்ரவேல் தேசத்துள்ள மலைகளை பார்த்து பேசுறார், அங்குள்ள மண்ணை பார்த்து பேசுறார். நீங்க உங்க இஸ்ரேல் தேசத்துல அநேக மரங்கள் இன்னும் வளர்க்கப்படும், வளர்ந்து அது கொப்புகளை விட்டு அதனுடைய கனிகளினால என் ஜனம் திருப்தி அடையும், என் ஜனம் சமீபமாய் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. விரைவில் அவங்க என்ன செய்ய போறாங்க, வர போறாங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. மலையே, நீ என் ஜனத்துக்கு நீ ஆயத்தப்படு. என் ஜனம் மறுபடியும் இங்க வந்து அந்த வெள்ள நிலத்துல விதைச்சு அதன் கனியை உண்ண போறாங்க. அவங்களுக்கு ஏற்ற கனியை நீ என்ன செய்யணும்,
கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் மலையை பார்த்து பேசுறாரு. அதுக்கு கீழே ஒரு வசனம் சொல்றது, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கிவே நீங்கள் பண்படுத்தப்பட்டு யார்கிட்ட பேசுறாரு? நல்ல கவனம். மலையை பார்த்து பேசுறாரு, நிலத்தை பார்த்து பேசுறாருங்க. இஸ்ரவேல் தேசத்துல நிலைமை, நீ பால் அடைஞ்சு கிடக்குற, ஆனா என் ஜனம் பக்கத்துல வந்துட்டு, அவங்க பக்கத்துல வந்துருவாங்க, நான் உன் அருகில் தான் இருக்கேன், நீ பண்படுத்தப்படுவ. அவங்க வந்து அந்த நிலத்தில் உள்ள களைகளை எல்லாம் பிடிக்கி உழவு அடிச்சு அதுல விதைகளை போட்டு விதைச்சு அதை செய்வாங்க. நீ அவங்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும் அப்படின்னு அங்க தன் தீர்க்கதரிசி நிலத்திடம் பேசுகிறார். செய்தியை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். நான் நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையை மனுஷனுக்கு சொல்றாங்க, ஆனா பைபிள்ல இந்த வார்த்தை மனுஷனுக்கு சொல்லப்படல. யாருக்கு சொல்லுது? மண்ணுக்கு சொல்லப்படுது. மனுஷன் வாழ போகிற மண்ணு தேவன் தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் 10, நான் உங்கள் மேல் யாவரையும் நான் மறுபடியும் ஜனத்தை கூட்டிட்டு வந்து மகா திரளா இந்த பட்டணத்துல நான் குடியமர்த்துவேன். பட்டணங்கள் குடியேற்றப்பட்டு இடிக்கப்பட்டு எல்லா ஸ்தலங்களும் கட்டப்படும் அப்படின்னு எதை பார்த்து பேசுறாரு? தான் தேசத்தை பார்த்து பேசு. தேசத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம். என் ஊர்ல ஒரு 6 வருஷம் 7 வருஷம், என் ஊர்ல ஒரு 6-7 வருஷம் ஒரு தம்பி ஸ்கூல்ல இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து தன்னுடைய 2 பிள்ளைகளை பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு, மொத்தம் எத்தனை பேரு? 4 பேர் பைக்ல வந்தாங்க. 4 பேர் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. ரோட்டை விட்டு இங்கிட்டு போயிட்டா வீடு. கூட்டிட்டு வரும்போது ரோட்டை கிராஸ் பண்ணும்போது லாரி வந்து என்ன செஞ்சு அடிச்சு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர். நான் என் கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த தம்பி கொஞ்சம் வாயாடியான தம்பி, யார்கிட்டையும் ரொம்ப அக்கிரமமா துணியா பேசுவோம் யார்கிட்டையும். ஆனா என்கிட்ட பார்த்தா அண்ணன் அடிப்பட்டேனே அப்படின்னு ரொம்ப நல்லா பேசுவோம். அப்படிப்பட்ட அந்த தம்பி வாழ்க்கையில 4 பேருமே இறந்துட்டாங்க. நான் சுடுகாட்டுக்கு போயிருந்தேன். அப்படி விறகு அடிக்கி உங்ககிட்ட ஒரு சரீரம், விறகு அடிக்கி இங்கிட்ட ஒண்ணு, அப்படி 4 அன்னைக்கு அழுது ஆடுறேன். ஊர்ல விபத்து நடக்கக்கூடாது ஆண்டாவது அப்படின்னு அழுது. அந்த நாட்கள்ல தான் நான் அதிகமா குளத்தூர் ஜெபத்துக்கு அந்த மாசத்துல ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நம்ம ஊருக்கு போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு பட்டணம் தன்னுக்கு இருக்கிற அந்த பிள்ளைகளை என்ன செய்யுது? சாப கொடுத்துருது. அதான் ஆண்டவர் பேசுறாரு, நீ ஒரு பெரிய பட்டணம், உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ இழந்துட்டியே, உன்கிட்ட வாழ்ந்த ஜனத்தெல்லாம் நீ சாக கொடுத்துட்டியே இஸ்ரவேல் தேசமே அப்படி நீ பேசுற. அதுக்கு கீழே அப்படி வாங்க, கீழே வாங்க, கீழே வாசிங்க. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்கப்படுவேன். ஆண்டவர் சொல்றாரு, பட்டணமே நீ எல்லாத்துக்கும் தயாராயிரு, என் ஜனத்தை நான் கூட்டிட்டு வருவேன், மறுபடியும் உன் மேல மனுஷர்கள் மிருக ஜீவனை எல்லாம் பழுகும்படி செய்வேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையிலே நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தினை சீரை பார்க்கிலும் நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். யார்கிட்ட பேசுறாரு? ஹலோ, யார்கிட்ட பேசுறாரு? வளைட்ட, அங்க இருக்கிற பட்டணத்திட்ட, அங்க இருக்கிற மண்ணிட்ட, பாழாய் கிடக்கிற அந்த ஸ்தலங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன், முந்தினை சீரை பார்க்கிறேன். இது யாருக்கு இல்ல? மனுஷனுக்கு இல்ல. நான் நிறைய இடத்துல இந்த வசனத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன்.
முந்தின சீரை பார்க்கணும் நற்சீரனை நமக்கு எடுத்துக்கலாம் மாதிரி. ஆனா ஆண்டவர் அந்த மலையை பேசுறாரு, இப்போ உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்னு தான் வாழ போகிற தன்னுடைய ஜனங்கள் குடியிருக்க போகிற அந்த நிலத்தை பார்த்து ஆண்டவர் பேசுற. அடுத்து சொல்றாரு, நான் உங்கள் மேல் என் ஜனமாக இஸ்ரவேல் மனுஷரை நடமாட பண்ணுவேன். பாழாய் கிடக்கிற பட்டணமே, நான் உன் மேல மறுபடியும் என் ஜனத்தை என்ன செய்வேன், நடமாட பண்ணுவேன். அவர்கள் உன்னை கையாளுவார்கள். அவர்கள் வந்து இந்த நிலத்தை, இந்த மரத்தை, இந்த இடத்தை சுற்றி அவாந்தரமா இருக்கிற எல்லா பகுதியும் அவங்க என்ன செய்வாங்க, கையாளுவார்கள். அவர்களுக்கு சுதந்திரமா இருப்பாய். நீ இனிமே அவங்களை என்ன செய்ய மாட்ட. ஒரு காலத்துல நீ சாக கொடுத்த உண்மைதான், கோட்டை இருக்கிற எல்லா ஜனத்தையும் நீ சாக கொடுத்த. புறஜாதியா வந்தான், யோதோமியர் வந்தாங்க, அமலேக்கியர் வந்தாங்க, ஒண்ண எல்லாத்தையும் அடிச்சு பிள்ளைங்க கிளையில கொண்டு போட்டு எல்லாத்தையும் நன்மை எல்லாம் அள்ளிட்டு போனது உண்மைதான் வாழ்க்கையில. ஆனா இனிமே நீ சாக கொடுப்பது. சில வீடுகள்லாம் நாம குடியிருப்போம், வீட்டை பார்ப்போம், சில நாட்கள் நல்லா இருந்திருப்போம், அதே நாட்கள் அதே வீட்டுல சில நாட்கள் என்ன செய்வோம், கஷ்டப்பட்டது. சிலவங்க சில உறவுகளை கூட இழந்திருப்பாங்க. இந்த வீடு என் பிள்ளைய இழந்துட்டேன், சாக கொடுத்துட்டு வீடுன்னு சொல்ற மாதிரி அந்த பட்டணம் அநேக ஜனங்களை சாக கொடுத்து அந்த பட்டணத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்னா, ஜனங்கள் உன்னை பார்த்து நீ மனுஷரை பற்றிக்கிற தேசம் என்று, நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிறபடினா நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை, நீ ஜனங்களுக்கு நிந்தையாய் இனிமேல் சுமப்பதும் இல்லை, நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்கிட்ட கேட்க மாட்டேன். அவன் செஞ்ச தப்புக்கு நான் இனிமே ஓட்ட வந்து கேட்க மாட்டேன். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தான் அதுக்கு பொறுப்பு இருக்கணும். நான் இனிமே பட்டணமே நான் இன்னும் ஒன்றை கேட்க மாட்டேன், இன்னும் ஒண்ணு நான் சாபமா பேச மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கேயே சொல்லுகிறார். சரியா? இது இதுவரைக்கும் ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு, மலைகளை பார்த்து இஸ்ரவேல் மக்கள் வாழப் போகிற அந்த மண்ணை பார்த்து அங்கு தேவன் அங்கே அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இப்போ அப்படி வாங்க அடுத்த பக்கத்துல 22ஆம் வசனம். இதுல இருந்து ஆண்டவர் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னா, அதுல போய் வாழ போகிற ஜனங்கள், தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு அதை இழந்துட்டு வந்து வேற தேசங்களை குடியிருக்கிற தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு 22ல, ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, அது கீழே அப்படியே 23 வருஷம் நான் இதை செய்தேன், புறஜாதிகளுக்கு முன்பாக ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்ய போறாரு, பரிசுத்தம் பண்ண போகிறார். அப்போ புறஜாதியை பார்ப்பான், இவன் கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அதே புறஜாதிகள் மத்தியில நான் மறுபடியும் உன்னை கொண்டு வந்து உன்னை நட்ட போகிறேன். உங்க சொந்த தேசத்துல நான் உனக்கு வாழ்வு கொடுக்க போகிறேன். இது அதே புறஜாதியா பார்ப்பான். அப்ப பார்த்து நான் கர்த்தர் என்று அங்கே அறிந்து வருவார். நான் உங்களை பரிசுத்தம் பண்ண போகிறேன் ஆண்டவர் சொல்றார். அதுக்கு சொல்றாரு, நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன்,
ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை அழைச்சு கொண்டு வந்து உங்களை சுத்தமான ஜலம் தெளிச்சு உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நகையான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவே, நீங்கள் சுத்தமாகுங்க. அல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டு கடைசியில இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு மறுவாழ்வு என்ன செய்வார்? கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போறாரு? சுத்தமாக்க போகிறார். அல்லேலூயா. சுத்தமான ஒரு ஜலத்தை உங்க மேல ஆண்டவர் தெளிக்க போகிறார். இஸ்ராயேல் மக்கள் வாழ்க்கையில தெளிச்ச அதே ஆண்டவர் இப்பவும் அப்படிதான் இருக்கார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை குறைஞ்சு போச்சுட்டா இல்ல, குறையல. அவருடைய மகிமை மாறி போயிட்டா இல்ல, மாறல. அல்லேலூயா. ஏன்னா அவர் கர்த்தர். அடுத்து சொல்றாரு, உங்கள் நவமான இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்களுக்கு நவமான இருதயம். நவமான இருதயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன், சிந்திக்கிற ஒரு இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க உங்க சிந்தனை பழைய வாழ்க்கையில ஏதோ சிந்தனை இல்லாம நீங்க சில காரியங்களை அசுத்தமாயிட்டீங்க. ஆனா நான் இப்போ சுத்தமான ஜலத்தை தெளிச்சு உங்கள்கிட்ட இருக்கிற அசுத்த எல்லாம் நீக்கி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த விக்கிரக வழிபாடு எல்லாம் நீக்கி உங்களுக்கு சிந்திக்கிற ஒரு இதயத்தை உங்களை வச்சு அடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய முழு சரீரத்தையும் அவர் என்ன செய்யறார்? மாற்ற போகிறார். அடுத்த ஆண்டுக்குள்ள ஆண்டவர் உங்களுடைய முழு வாழ்க்கையும் முழு சரீரத்தையும் அவர் மாற்ற போறார். எதுக்கு மாற்ற போறாரு? எதுக்கு மாற்ற போறாரு சொல்லுங்கம்மா. சந்தோஷமா பரிசுத்தமா வாழ. அங்க ஒரு இடத்தை அவர் என்ன செய்யறாரு? நீ இழந்து வந்த அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நீ விழுந்து போன எல்லாத்தையும் அங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டாரு. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து பேசுறாரு, தன்னுடைய ஜனத்திட்ட அவர் பேசுறாரு. நான் உனக்கு புதிய ஆவியை தந்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்கு சிந்திக்கிற இதயத்தை தந்து போட்டு இருக்கிற அந்த கல்லான இருதயம், முரட்டான இருதயம், மோசமான இருதயம், அசுத்தத்தை சிந்திக்கிற இருதயம், அடுத்தவங்களை அவமானமா பேசுகிற இருதயம், ஏளனமா பார்க்கிற இருதயம், அந்த இருதயத்தை நான் எடுத்துட்டு நான் ஒரு நல்ல சிந்திக்கிற ஒரு ஆற்றல் உள்ள ஒரு ஞானம் உள்ள இருதயத்தை நான் உங்களுக்குள்ள வச்சு உங்க அந்த பழைய அசுத்த ஆவியை எல்லாம் நான் அகற்றி புதிய ஆவியை உங்களுக்கு என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வச்சு உங்கள் கட்டளை நடக்கவும் நியாயங்களை கைவிடவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இத்தனை நாட்கள் நீங்க என் கட்டளையை மறந்தீங்க, என்னுடைய பிரமாணத்தை நீங்க கைக்கொள்ளாம போனீங்க. ஆனா நான் உங்க உள்ளத்துல புதிய ஆவியை வச்சு என்னுடைய ஆவியை உள்ள வச்சு நான் உங்களை என் கட்டளையின்படி என்னுடைய பிரமாணம்படி என்னுடைய சத்தியத்தின்படி நான் போகிற வழியில நான் உங்களை என்ன செய்வேன்? நடத்தி கொண்டு போவேன் என்று அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். 26 சொல்லுது, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்க பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அதே பட்டணத்துல நீங்கள் குடியிருப்பீர்கள் என்று தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்க என் பிள்ளைகளா இருப்பீங்க. உங்களை அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை நிச்சயித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து உங்க அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்க மேல இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் வாழ்க்கையில புதிய புதிய ரட்சிப்பை நான் கொடுத்து புதிய புதிய வழியை நான் உங்களுக்கு காட்டி உங்கள் மேல் நான் பஞ்சத்தை இனிமே என்ன செய்ய மாட்டேன்? கட்டளையிட மாட்டேன். எதை? கோதுமத்தை தானியத்தை உங்க வாழ்க்கையில நான் கொடுப்பேன், பெருக பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஜனமுடைய கையின் பிரயாசத்தை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்து நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்கு பஞ்சத்தில் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சகத்தின் கனியையும் வயலின் கனி
அங்க போட்டு நிலத்தை பார்த்து நிலமே என் ஜனம் அங்கிருந்து வரும், உன்னை பண்படுத்தும், உன்னை பயன்படுத்து, போட்ட விதையை விதைக்கும், நீ எழும்பி நல்ல கிளை விட்டு வளர்ந்து அதிகமான விளைச்சலை என் ஜனத்துக்கு கொடுக்கணும்னு அங்க நிலத்தை பார்த்து பேசுறாரு. இங்க வந்து ஜனத்தை பார்த்துட்டு பேசுறாரு. நீ பஞ்சத்தால் நீ வாழ்வது இல்லை, விருச்சிகத்தின் கனிய வயலிலும் பலனையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது அக்கிரமலையும் அருவருப்பு நிமித்தம் உங்களை ஆலோசிப்பீர்கள். இனிமே நீங்க இந்த காரியத்துல என்ன செய்ய மாட்டீங்க. எல்லா இடத்துல இருந்து நீங்க உங்க வாழ்க்கையில வெளியே வருவீங்க. நான் இப்படி செய்வது உங்களுடைய நிமித்தமா அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவுது இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீ நடந்த அந்த நடக்கைய பார்த்து நீ என்ன செய்ய வெட்கப்படு. வாழ்க்கையில் எதெல்லாம் நீ உன் வாழ்க்கையில இழந்த, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்ச என் இஸ்ரவேல் ஜனமே, நீ வெட்கி நாடு உன் வாழ்க்கையில நீ வெட்கப்படு அப்படின்னு ஆண்டவர் ஜனத்தை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்து முடிய போது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றது என்னவென்றா, நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றிருப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்கள் அணிந்து கிடக்கிற கட்டடங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு, கட்ட போகிறார். உங்க வாழ்க்கையிலே, நம்முடைய இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பாழாய் கிடந்த, அவாந்தரமாய் கிடந்த இடிக்கப்பட்ட கட்டடங்கள், அந்த நகரத்தை சுத்தி இருந்த அந்த காவல் சுவர்கள் எல்லாம் மோசமாய் கிடந்தது. ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ எல்லாத்தையும் நான் உனக்கு கட்டி தருவேன், நீ அங்க குடியேற்றப்படுவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு கைக்கட்ட வசனம், கர்த்தராகிய நான் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான் ஜாதியில் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். 34 பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். அந்த தேசத்துல கடந்து போனவங்களாம் பார்த்து சொல்லுவாங்களாம், இது என்ன தேசமோ, எப்படி இருந்த பட்டணம், இப்படி பாழாய் கிடக்க, எப்படி இவங்க வாழ்க்கையில வாழ்ந்தாங்க, ஆனா இப்படி ஆயிட்டாங்களே இந்த மக்கள்னு அதுல கடந்து போறவங்களாம் பார்த்து சொல்லுவாங்களாம். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்றென்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாக இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவர்களும் குடியேற்றப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அந்த வழியா கடந்து போனவங்க நினைச்சுவாங்க, அப்பா இது பாழாய் கடந்து எஞ்சி போய் கிடந்தது, ஆனா இப்போ அது ஒரு பெரிய பட்டணமா பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பெரிய பட்டணமா மாறிட்டு இப்ப இவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஆயிட்டாங்களே அப்படின்னு கடந்து போறவங்க பார்க்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, கர்த்தராய் நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிடமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்கள் சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராய் நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் இதை சொன்னாரே, அதை செஞ்சார். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் இந்த 36வது அதிகாரத்தை 1க்கு 2 முறை 3 முறை நீங்க படிங்க. நான் பல முறை படிச்சேன், ஆனா எனக்குள்ள அதை பிரசங்கம் பண்ண எப்படி ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஆனா உள்ள இருக்கு, வெளியே என்ன செய்ய மாட்டேங்க, பிரசங்கம் பண்ண முடியல. அதான் ஆவியானவருடைய துணையோடு உங்களிடத்துல இந்த வார்த்தையை சொன்னேன். இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு தெரியல, உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கலாம். சரியா? இஸ்ராயேல் மக்கள் முதல்ல எப்படி இருந்தாங்க, அசுத்தமான வாழ்க்கை வாழும்போது தேவன் அவங்களை என்ன செஞ்சுட்டாரு, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ தன்னுடைய மூதாதையர் வாழ்ந்த அந்த பட்டணத்துல அவங்க இருக்கும்போது புறஜாதியார் வந்து அவங்களை என்ன செஞ்சுட்டாங்க, அடிச்சு அவங்களுக்குள்ளால குடிக்க விட்டுட்டாங்க. இப்போ இஸ்ராயேல் மக்கள் எல்லாத்தையும் இழந்து அவன் நான் ஒரு நாடு நீ ஒரு நாடுன்னு அங்கங்க போய் பல தேசத்துல போய் இருக்காங்க.
ஆனா ஒரு நாள் வருது, ஆண்டவர் தன்னுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தந்தத்தை அவர் நினைவு கூறுகிறார், உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். அப்போ ஆண்டவர் அவங்களை சொல்றாரு, நீ மறுபடியும் இந்த தேசத்துக்கு நீங்க வந்து வாழுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த தேச தீர்க்கதரிசி மூலம் அந்த மலையை பார்த்து பேசுறாரு, அந்த நாட்டில் இருக்கிற மண்ணை பார்த்து பேசுறாரு. பேசி தேவன் தம்முடைய ஜனங்களை அங்கிருந்து அவர் அழைத்து கொண்டு வந்து அவங்க இருந்த நாட்களில் இருந்த அந்த நாட்களை விட ஒரு நல்ல ஒரு வழியிலே அவங்க தேவன் அவங்களை என்ன செய்யறாரு, வாழ வைக்கிறார். புதிய ஆவியை கொடுக்கிறாரு, நவமான இதயத்தை கொடுக்கிறாரு. நல்ல அவங்க வாழ்க்கை ஒரு சீரான வாழ்க்கை. அவங்க அறுவடை பண்றாங்க. இப்போ இன்னொருத்த வந்து அந்த அறுவடை எடுத்துட்டு போக முடியல. முன்னாடி அறுவடை பண்ணாங்க, ஓட்ட பையில விழுந்தது போல அது என்ன செஞ்சது, பணம் வர வர ஓட்ட பையில விழுந்து கீழே போன மாதிரி என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். ஏதோ நோய்க்கு பேய்க்கு அப்படி அவங்க வாழ்க்கையில செலவழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவங்களால மிச்சம் எடுக்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ போய் நீ அறுவடை பண்ணி உன்னை எவனும் என்ன செய்ய முடியாது, பிடுங்க முடியாது. ஏன்னா நான் அந்த பட்டணத்துக்கு கட்டளை கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அந்த நாளிலும் உங்க வாழ்க்கையிலே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் சொன்னார், அவர் கண்டிப்பா என்ன செய்வாரு, செய்வார். வருகிற ஆண்டுல தேவன் உங்க வாழ்க்கையை அவர் பல மடங்கு அவர் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்க சரீரத்துல எல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உங்க இதயத்தில் ஒரு நவமான இருதயம், ஒரு அன்பு கூறுகிற ஒரு இதயம், கணவன மனைவிட பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு இருதயத்தை உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு, தருவாரு. நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. ஏசு சொன்னார், நானே ஆண்டவர் சொன்னாரு, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். அந்த சமாதானத்தை வருகிற ஆண்டுல நம்ம எல்லாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இப்போ இன்னும் எத்தனை நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு. 2 நாள் கொஞ்சம் பொறுமையா இருந்து இந்த வசனத்தை நீங்க படிச்சு ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என் குற்றங்களை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, நான் வாழ்க்கையிலே செய்த எல்லா அக்கிரமத்தையும் நீங்க மன்னிங்க ஆண்டவரே, என்ன உமக்காய் உம்முடைய ஜனமாய் மீட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அதுல சொல்றாரு. அது கடைசி வார்த்தை 37 வசிக்கிறீங்களா? கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். போதுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் இதெல்லாம் சரியா வச்சிருக்கிறேன், இந்த பட்டணத்துக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி சரியா வச்சிருக்கிறேன், உங்களை அங்கிருந்து கொண்டு வந்து இதுல மறுபடியும் நான் குடியமர்த்த போறேன், நான் எல்லாம் செய்ய போறேன். ஆனா இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும். நம்ம சும்மா இருந்திருக்கூடாது. பிரதர் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை பேசிட்டாரு, நீங்க சும்மா இருந்திருக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே இதை எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பான்னு செபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, மந்தை பெருகிறது போல அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. மந்து பெருகுவது போல மனிதர் என்ன செய்வாரு, பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தை எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாக இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடு, எல்லா கண்களையும் மூடு, எல்லா கண்களையும் மூடு. பண்டிகை காலங்களிலே எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தை எப்படி திரளாய் இருக்கிறதோ, பண்டிகை காலத்துல அந்த ஆடுகள், கொழுமையான ஆடுகள், நல்ல பலமான ஆடுகள் கொண்டு வருவாங்க பண்டிகை காலத்துல. அது பரிசுத்தம் பண்ணி தேவனுக்கு பலி செலுத்த அங்க கொண்டு வருவாங்க. தேவனுக்கு பலியாய் செலுத்த அந்த பண்டிகை காலத்துல தன்னிடத்துல இருக்கிற அந்த ஆட்டுல முதல் தலையிட்டு நல்ல கொழுத்த காளையை கொண்டு வருவாங்க. அது போல அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்க வாழ்க்கை அவாந்தரம் போல இருக்கா? நம்ம வாழ்க்கை பாழடைஞ்ச வாழ்க்கை போல இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு,
மகாத்திரளான ஜனங்கள் பெருகிறது போல எல்லா காரியத்தையும் அவர் புதுசா எடுத்து என்ன செய்ய போறாரு? செய்ய போகிறார். ஹalleluya. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நாட்களை பாத்தீங்கன்னா கடன்காரன் உங்களை என்ன செய்வான்? தொடர்ந்துட்டே வரும். அடுத்து வேலைக்கு நம்ம வாழ்க்கையில வழி இல்லாம இருக்கும். அதே உங்களை ஆண்டவர் இப்ப எப்படி ஆசீர்வதிச்சாரு பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் இப்ப நம்ம சில குறைகள் இருந்தாலும் அதை விட அதிகமா ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை உயர்த்த நினைக்கிறாங்க. உங்க இதயத்துல நல்ல ஆவியை கொடுக்க போறாங்க. பரிசுத்த ஆவியானவர். அருமையான சகோதரி சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த பெண்ணிடம், அந்த அடிபட்டு கிடக்கிற நாய்க்கு அடிபட்டு கிடக்கிற அந்த பெண்ணிடம் போய் நீ பேசுது. ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதலை போட்டாரு பாத்தீங்களா? ஆவியானவர், அந்த ஆவியானவர் நம்ம ஏன்டே இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்தாரு. எப்படிதான் எடுத்துக்கலன்னு தெரியல. உங்களுக்கு புரியாதவங்க நீங்க வீட்டுல போங்க, இத மறுபடியும் வாசிங்க. தெரியலன்னா என்கிட்ட போன் போட்டு நீங்க கேளுங்க. கண்டிப்பா அடுத்த ஆண்டு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதுதான் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ண விண்ணப்பம் பண்ணுவோம். எல்லாம் கண்களை மூடுவோமா? விண்ணப்பம் பண்ணுவோமா?